ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். டெல்லியில இருந்து ஒரு 1 hour தள்ளி நித்தாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் கண்டினியூஸா காணாம போய்கிட்டே இருக்காங்க. அதுல ஒருத்தங்க கவனிக்கிறாங்க, என்னோட குழந்தை இந்த வீட்டுக்கிட்ட தான் கடைசியா பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் காணாம போச்சு, இந்த வீட்டுக்குள்ளதான் என் குழந்தை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1-2 பேரை கூப்பிட்டுட்டு உள்ளுக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி போய் உள்ள வீட்டுல இருக்கிறவங்க தடுத்து நிறுத்துறான். பணக்காரங்க அதை மீறி தள்ளா தள்ளா தள்ளான்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் பின்னாடி போய் மண்ணை அலசி விட்டு பார்த்தா அந்த குழந்தையோட கை கிடைக்குது. அந்த அப்பா அம்மாக்கு எப்படி இருந்திருக்கணும்? அவங்க கதறி என்னடா நடக்குதுன்னு புரியறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்த்தா இன்னொரு கை கிடைக்குது, இன்னொரு கால் கிடைக்குது, எலும்பு கிடைக்குது. இன்னும் நிறைய குழந்தைங்க உள்ளுக்குள்ள புதஞ்சு கிடக்குறாங்கன்னு தெரியுது. தோண்டி பார்க்க 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 10 ஆகுது, 10 20 ஆகுது, 31 குழந்தைங்க ஒரு வீட்டுக்கு பின்னாடி புதஞ்சு கிடக்குறாங்கிறத அங்க இருக்கிற கிராம மக்கள் ரியலைஸ் பண்றாங்க. இன்னைக்கு வேர்ல்டே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நித்தாரி அப்படிங்கிற இந்த ஒரு கிராமத்துல எப்ஸ்டீனை விட மோசமான மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்போ இருந்தாங்க இல்ல, இன்னமும் இந்தியால 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் எப்ஸ்டீனை விட மோசமானவங்க. 31 குழந்தைங்களை இவங்க என்ன பண்ணாங்கங்கறத தான் இன்னைக்கு வீடியோல நான் டீடைலா உங்ககிட்ட சொல்ல போறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம உலகத்தோட மறுபக்கத்துல இருக்கிற ஒரு பணக்காரன் குழந்தைங்களை காசுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதை நம்ம பாக்குறோம். நம்ம ஊர்ல காசுக்கு குழந்தைங்களை கொண்டு அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ எல்லா கருமத்தையும் பண்ண 2 பேரு எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி இல்ல போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் விடுவிச்சிருக்குது. யார் அந்த 2 பேரு, அவங்க என்ன பண்ணாங்கிறத இப்ப நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற நித்தாரியில இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் உலகம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும், ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறப்போ அந்த ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் தான் மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசாத விஷயங்களும் பேச நம்மள ஒரு சப்போர்ட்டா ஒரு சிஸ்டமா உதவிட்டு இருக்குது. எனவே இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நொய்டா, டெல்லி நொய்டா இந்த பெல்ட்ல ஒரு 1 hour டிஸ்டன்ஸ் தள்ளி நித்தாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துல ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இருக்கான். அவனோட பேரு மொயிந்தர் பேந்தர். ஓகேவா? மொயிந்தர் பேந்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவனோட பேரை நம்ம மொயிந்தர்னு இன்னைக்கு வீடியோல நம்ம ஈஸியா புரிதலுக்காக வச்சுப்போம். 2 பேரும் சொல்ல முடியாது. இந்த மொயிந்தர் அப்படிங்கிற ஒரு பணக்காரன், ஓகேவா, அவன் அவனோட ஒய்ஃபோடையும் குழந்தைங்களோடையும் பெருசா பேசுறது இல்ல, எப்பவுமே அவரோட ஃபார்ம் ஹவுஸ்ல தனியா இருக்காருங்கிறது தான் அங்க இருக்கிற பேச்சு. இந்த மொயிந்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவனோட வீட்டுல ஹெல்ப்புக்கு இருக்கிறது சுரேந்தர் கோலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்டாஃபா அவங்க வீட்டுல இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்க. இந்த நித்தாரி அப்படிங்கிற கிராமமே எப்படிப்பட்ட கிராமம்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில வேலை பார்க்கறவங்க யாரும் டெல்லியில வீடு வச்சுக்க முடியாது. ஏன்னா டெல்லி அவ்வளவு காஸ்ட்லியா ரெண்ட் கேட்பாங்க. கரெக்டா? இது ஒரு மிகப்பெரிய ஐரணி. நீங்க சென்னை எடுத்துக்கோங்க, பெங்களூர் எடுத்துக்கோங்க, மும்பை எடுத்துக்கோங்க, இந்த நகரங்களை ஓட வைக்கக்கூடிய மக்கள் அந்த நகரத்துக்குள்ள வாழ முடியாது. அவங்களுக்கே ஆனா அந்த காசு அங்க இருக்கிறத பே பண்ண முடியாது. அவங்க ஊருக்கு வெளியே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி டெல்லிக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த நித்தாரி கிராமம் ஃபுல்லாவே மைக்ரண்ட் லேபரர்ஸ்னால இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேவா? அந்த இடத்துல தான் இந்த மொயிந்தர் அப்படிங்கிறவனோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. இந்த ஒரு பகுதியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூஸா அவங்க வீட்டுல விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க அடிக்கடி காணாம போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை காணாம போகிறது பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி, எக்ஸாக்ட்லி டுடே 2006ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தை காணாம போகுது. காணாம போனா அவங்க அப்பா அம்மா இருந்துகிட்டு தேடுறாங்க, என்னடா குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஜெனரலாவே போலீஸ்னா எல்லாருக்குமே பயம் இருக்கும். அதுல மைக்ரண்ட் லேபரர்ஸ்க்கு போலீஸ்னா ரொம்ப பயம் இருக்கும். அதையும் மீறி அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய், சார் இந்த மாதிரி எங்களோட குழந்தைய காணோம் சார்னா, போலீஸ் இருந்துகிட்டு உன் குழந்தைய யாரா எடுத்துட்டு போறாங்க, அப்படா உன் குழந்தையெல்லாம் வச்சு என்ன பண்ணுவான்னு சொல்லி அடித்து துரத்தி விடப்படுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் துரத்தி விடுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்கள. அந்த ஒரு 2 அப்பா அம்மா இருந்துகிட்டு குழந்தைய காணோங்கிற உச்சகட்ட சோகத்துல இருந்துகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம டிப்ரெஷன்ல இருக்கிற அதே ஸ்டேஜ்ல அவங்க பக்கத்து வீட்டுல குழந்தை காணாம போகுது. அந்த கேங்ல விளையாண்டுட்டு இருந்த எல்லா குழந்தைங்களும் ஒண்ணு ஒண்ணா அடுத்தடுத்த வாரங்கள்ல காணாம போக ஆரம்பிக்குது. சூன் பாத்தீங்கன்னா நித்தாரிங்கிற கிராமத்துல 31 குழந்தைங்க காணாம போயிடுது. அவுட் ஆஃப் தின் ஏர், அப்படியே காணும். இதுல பாயல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 20 வயசு பெண்ணும் காணாம போயிடுறாங்க. நித்தாரியில இருக்கிற மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம கண்டினியூஸா ஒரு ஊருக்கு டெல்லி கிட்ட வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு பீகார், உத்தரப்பிரதேஷ் எங்க இருந்தாலும் கிளம்பி வந்திருக்கோம். இது டெல்லி கிட்ட தான், இதுவே ஒரு உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல தான் வரும். பட் இட்ஸ் நியர் டெல்லி. ஓகேவா? இங்க இன்னொரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். வந்த இடத்துல எப்படி கண்டினியூஸா 31 குழந்தைங்க இன் a span of very small time, 8 February ஆரம்பிச்சு 25th Octoberக்குள்ள. ஸோ
மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 8 மாசத்துல 31 குழந்தைங்க எப்படி காணாம போவாங்க, ஒரு ப்ராப்பர் 20 வயசு பொண்ணும் எப்படி காணாம போவாங்க, இதுல ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. கண்டினியூஸா இந்த குழந்தைங்க எல்லாம் யார்கிட்ட கடைசியா பேசுறது, ஊருக்குள்ள யார்கிட்ட பேசுறாங்கிறத கவனிச்சாங்கன்னா இந்த சுரேந்தர் கோலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மொயிந்தர் பணக்காரனோட வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரங்க வீட்டுல தான். இப்போ இந்த வேலைக்காரன் கிட்ட தான், ஓகேவா, இந்த சுரேந்தர் அப்படிங்கிறவங்க கிட்ட தான். அப்போ இந்த சுரேந்தர் அப்படிங்கிறவங்க இருந்துகிட்டு சம்திங் இந்த சுரேந்தருக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு சுரேந்தரை கூப்பிட்டு கேட்கறாங்க. ஐயா, இந்த மாதிரி நீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் மைக்ரண்ட் லேபரர்ஸா இருந்தாலும் இவங்க ஒரு பணக்கார வீட்டு ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் வந்து அவங்க உருவாக்கி வச்சுட்டு அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க. ஐயா, இந்த மாதிரி பாத்தீங்களா, எங்க குழந்தைங்க உங்ககிட்ட தான் கடைசியா பேசிட்டு இருந்தாங்க, நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா என்னடா என்னவே கேட்கறீங்களான்னு சொல்லிட்டு அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டுருக்காங்க. ஃபைனலா இந்த மக்கள் வந்து அங்க இருக்கிற சில NGOs கிட்ட எல்லாம் பேசுறப்ப இல்ல அங்க எப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது, 31 குழந்தைங்க காணோங்கிறது ஒரு வேர்ல்டு லெவல் நியூஸ். நீங்க என்னமோ கிராமத்துல மட்டும் ஏதோ யாருக்குமே தெரியாது, யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது, போலீஸ் கிட்ட 31 டைம் போறப்பவும் போலீஸ் துரத்தி விட்டே இருக்காங்க, ஏய் போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப அப்நார்மலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன், ஒரு NGO இருந்துகிட்டு இங்க இருக்கிற மக்களை ஒன்னா சேர்த்து இப்படியே இருந்தீங்கன்னா உங்க குழந்தைங்க அத்தனை பேரும் காணாம போவோம், அடுத்து நீங்களே காணாம போவீங்க, எதிர்த்து கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வந்து கேட்டை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. போனப்போ தான் பின்னாடி இருக்கிற மண் எல்லாத்தையும் அலசி பாக்குறாங்க. முதல்ல ஒரு கை கிடைக்குது, சின்ன பிஞ்சு கை கிடைக்குது, கால் கிடைக்குது, கண்ணு கிடைக்குது, தலை கிடைக்குது, இப்படி ஒவ்வொன்னா கிடைக்க ஆரம்பிக்குது. எங்கேயுமே உடம்ப மட்டும் காணும், கை கால் மட்டும் கிடைக்குது, உடம்பு எங்கேயுமே இல்ல. இது வந்து ஒரு இதெல்லாம் சொல்றேன் கேஸ்ல போக போக என்ன நடக்குது, உடம்பு மட்டும் காணும், எல்லா இடத்துலயும் கை கால் மட்டும் நிறைய குழந்தைங்களோட கிடைக்குது. இப்போ போலீஸ் கிட்ட ப்ரூஃபோட கிடைச்சிருச்சுன்னா இது மீடியாவுக்கு போகுது. இது வரைக்கும் இது வந்து ஸ்பெகுலேஷனா இருக்குது, ரூமர், கரெக்டா? இதுக்கப்புறம் மீடியாவுக்கு போனதுக்கு அப்புறம் இது வந்து இந்தியா லெவல்ல நியூஸ் பிரேக் ஆகுது. 2006ல எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு வேற வழியே இல்ல, நவ் தே ஹேவ் டு ஆக்ட்ங்கறப்ப போலீஸ் உள்ளுக்குள்ள வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் பிடிக்கிறாங்க. ஓகேவா? அத்தனை பேரையும் பிடிச்சு என்ன நடந்திருக்குது சொல்லுங்க, யார் யார் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சுரேந்தர் கிட்டயும் மொயிந்தர் கிட்டயும் கேக்குறாங்க. சுரேந்தர் மேலயும் மொயிந்தர் மேலயும் 2 பேர் மேலயும் கேஸ் பதியப்படுது. இதுல ஃபர்ஸ்ட் கோர்ட்ல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாம் உள்ள இன்வெஸ்டிகேட் பண்றப்போ மொயிந்தர் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து எப்பவுமே வெளிநாட்டுல தான் இருப்பேன், எனக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது, நானே எப்போ தான் வருவேன், இதெல்லாம் என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க, எல்லாத்துக்கும் இந்த சுரேந்தர் பையன் தான் காரணம், என் வீட்டுல வேலை செய்யறவன் தான் காரணம், அவன் தான் வந்து எனக்கே தெரியாம இங்க எல்லாத்தையும் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மொயிந்தர் சொல்றாரு. சுரேந்தர் என்ன சொல்றாருன்னா, ஆமா சார், நான் தான் பண்ணேன், நான் தான் இதெல்லாம் பண்ணேன், எனக்கு இதுதான் வேலை, எனக்கு இதுதான் பிடிக்கும், இந்த குழந்தைங்களை எல்லாத்தையும் நான் ஆசை காமிச்சு ஏமாத்தி சாக்லேட் தரேன் அதுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவேன். கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணுமோ எல்லா விதமான துன்புறுத்தலையும் உட்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை வந்து நான் புதைச்சிருவேன். இதுல நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ், ஓகேவா, இதெல்லாம் அவன் ஒத்துக்கிட்டது. இதுல ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மனித மாமிசம் சாப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்பெகுலேஷன். மீடியாவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கிற மக்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடு இருக்கிறதுல இருந்து கொஞ்ச தூரத்துல இன்னொரு ஒரு டாக்டர் இருக்காரு. இந்த டாக்டர் வந்து ஆல்ரெடி ஆர்கன் ஹார்வெஸ்டிங்க்கு ரொம்ப பெரிய கேஸ்ல மாட்டின ஒரு ஆள். அதாவது நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை வந்து திருடி விற்கிற கேஸ்ல வந்து மாட்டின ஒரு டாக்டர். அதுல என்னெல்லாமோ சொல்லி நம்ம ஊர் சிஸ்டம் தான் தெரியும்ல அதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகி வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரோட வீடு இந்த வீட்டுக்கிட்ட இருக்குது. இங்க வந்து எந்த குழந்தைங்களோட உடலும் கிடைக்கல, அதாவது கை கால்லாம் கிடைச்சிருக்கே தவிர உடல் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த லிவர், ஹார்ட், லங்ஸ் எதுவுமே கிடைக்கல. கரெக்டா? எல்லாமே வந்து உடலோட மொத்தமா போயிடுது. இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்குது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இங்க வந்து உடலை வந்து அவங்க இந்த குழந்தைங்களை என்னென்ன பண்ணணுமோ பண்ணி முடிச்சுட்டு இவங்களோட உடல்களை வந்து இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸை வந்து இவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி காசுக்கு அதையும் வித்திருக்காங்கன்னு சொல்லி இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ரெண்டுமே ப்ரூவன் கிடையாது, பட் ரெண்டுமே இவங்க மேல வைக்கக்கூடிய அக்யூசேஷன்ஸ். ஒத்துக்கிடப்பட்ட விஷயம். இங்க எல்லாத்தையும் பண்ண இந்த சுரேந்தர் இருந்துகிட்டு தான் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேங்கிறத அவன் ஒத்துக்கிட்டான். அண்ட் ரொம்ப டீடைல்டா இன்னும் எக்ஸ்ட்ராவா உடல்கள்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா மொத்தம் ஒரு 18 உடல்கள் வந்து, அதாவது கை கால் மொத்தமா 18 பேர் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்குது. அது ஐடென்டிஃபை பண்ண முடியாம ஏகப்பட்ட இது இருக்குது. மொத்தம் வந்து 31 சில்ட்ரன், ஓகேவா, பிளஸ் ஒரு பொண்ணு. இது எல்லாத்துக்குமே ஒரே எண்டு தான் கடைசியில் கிடைச்சிருக்குது. ஆனா உடல்கள் எங்க போச்சுங்கிறதுக்கு ப்ராப்பர் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு எங்கேயும் கிடையாது. எல்லாம் ஸ்பெகுலேஷனாவே இருந்துட்டு இருக்குது. இதெல்லாமே நம்ம இந்தியால நடக்குது. பட் இதுல இன்னும் மிகப்பெரிய கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இருந்த ரியாக்ஷன் தான். இப்ப 2 பேர் மாட்டிட்டாங்களா, கோர்ட் 2 பேரையும் தண்டிக்குது. 2 பேர் மேலேயுமே கேஸ் இருந்துகிட்டு முதல்ல இந்த சுரேந்தர் கோயிலி அவன் தான் வந்து எல்லாத்தையும் செஞ்சவன், அவன் தான் மசில், ஓகேவா, அவன் மேல 16 கேஸ் போட்டு அதுல 10 கேஸ்ல வந்து அவன் குற்றவாளி நிரூபிக்கப்படுது. மொயிந்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பணக்கார ஓனர், அவன் மேல 5 கேஸ் போடப்பட்டு அதுல 2ல அவன் குற்றவாளின்னு சொல்லப்படுது. ஓகேவா? இது எல்லாருக்குமே இதெல்லாமே வந்து கன்க்ளூசிவ். இவங்க 2 பேருமே குற்றம் செஞ்சுட்டாங்கன்னு பண்ணதுக்கு அப்புறம் இவங்க அடுத்து ஹைகோர்ட் போறாங்க. ஹைகோர்ட் போற ப்ராசஸ் லாங்,
ரொம்ப ரொம்ப லாங். நம்ம இப்போ வந்து ஒரு படத்துக்கே ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுன்னு போனா என்னென்ன நடக்குதுன்னு பாக்குறோம். இவனும் ஹைகோர்ட் போயிருக்கான். போன இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஹைகோர்ட் இதை எடுத்த உடனே இது இன்னமும் நேஷனல் அட்டென்ஷன் கிடைக்குது. ஏன்னா ஹைகோர்ட் வந்து இது இன்னும் அடுத்த அப்பீலுக்கு போறாங்க. இவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணவங்க மறுபடியும் மேல்முறையீடுக்கு போறாங்க. அப்ப அது என்ன நடக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்கும் வருது. இவங்க இன்னும் பெரிய ஸ்ட்ராங் தண்டனை கிடைக்குமா, இல்ல இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்களாங்கிற கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்குது. மீடியா ட்ரையல் கண்டமணிக்கு மீடியால இதை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அங்க இருக்கிற கவர்மெண்ட், ஓகேவா, அப்போ முலாயம் சிங் அவங்க ஆட்சியில இருந்தாங்க. அவங்க உத்தரப்பிரதேஷ், அந்த உத்தரப்பிரதேஷ் டெல்லி பார்டர் இது, ஓகேவா. சோ அவங்க வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இறந்த குழந்தைங்களோட வீட்டுக்கு குழந்தைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து மைக்ரேட்டரி லேபரர்ஸ். அவங்க வேலை பார்க்கறதெல்லாம் வந்து 2006ல வந்து 2000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு மாசக்கணக்கிலே அப்படிதான் வேலை பார்ப்பாங்க. அவங்க அந்த 2 லட்சம் ரூபாய் அவங்க வாழ்நாள் ஃபுல்லா பார்க்க முடியாத அந்த காசை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 31 குழந்தைங்களோட அப்பா அம்மாவும் அந்த செக்கை கவர்மெண்ட் கிட்டே தூக்கி எறிஞ்சிட்டு, இங்க குழந்தைங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மொமெண்ட்னு யோசிச்சு பாருங்க. அவங்க வாழ்நாள் ஃபுல்லா வேலை பார்த்தா கூட 2 லட்சம் ரூபாய் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துகிட்டு 2 லட்சம் ரூபாய் யோசிக்கிறது ஒரு சின்ன நம்பரா நிறைய பேருக்கு இருக்கலாம். இதை பாக்குறவங்களுக்கு கூட ஐடில வேலை பார்ப்பாங்க, பெரிய பெரிய தௌசண்ட்ஸ்ல லேக்ஸ்ல சம்பாதிப்பாங்க. பட் அவங்களுக்கு 2006ல 2 லேக்ஸ்ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். அவங்க அந்த காசை தூக்கி போட்டு எனக்கு எங்க குழந்தைங்க என்ன நடந்துச்சு, பண்ணவங்க அத்தனை பேரும் தண்டனை அனுபவிக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களோட கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இது எப்ப நடக்குது? 2006ல அந்த மைக்ரேட்டரி லேபரர்ஸ், ஓகேவா. இன்னைக்கு நம்ம ரொம்ப அசால்ட்டா இந்தியா ஃபுல்லா அவங்களை கலாய்ப்போம். நீங்க நம்ம ஊர்ல இருக்கிற யூடியூப் சேனல்ல இருந்து நீங்க வந்து நார்த் இந்தியால இருக்கிற மிகப்பெரிய பாலிவுட் படம் வரைக்கும் ஆள் கிடைக்கலன்னா மைக்ரேட்டட் லேபரர்ஸ் வச்சு கலாய்க்கிறது தான் இங்க ஜோக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க வந்து அவங்களோட குழந்தைங்களுக்காக 2 லட்சம் ரூபாய் வேணாண்டான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. ஓகேவா. இது எனக்கு எப்பவுமே அது தோணும், ஏன்டா இவங்க இப்படி போட்டு அவங்கள சொசைட்டியாவும் நம்ம போட்டு ஒடுக்குறோம், நீங்க பேசுறது கலாய்க்கிறதுக்கும் அவங்க தான் கிடைச்சாங்களா? உங்களோட மிகப்பெரிய அரசியல்ல அவங்க வந்து சும்மா ஒரு நசுக்கிட்டு போகக்கூடிய எறும்புகளா ஏன் வச்சிருக்கீங்கன்னு என்னைக்குமே தோணும். அவங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. தூக்கி எறிறாங்க செக், எங்க குழந்தைங்களுக்கு நியாயம் தான் வேணும்னு சொல்லிட்டு. மறுபடியும் ஹைகோர்ட்ல கேஸ் போகுது. ஃபைனலி ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட்ல என்ன தெரியுமா சொல்றாங்க? 2 பேர் மேலேயும் குற்றம் நிரூபிக்கப்படுறதுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லைங்கிற காரணத்தினால 2 பேருமே அவங்க செஞ்ச தவறுகளுக்கு வந்து நிரூபணம் இல்லைங்கிற காரணத்தினால விட்னஸ் நிறைய இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாறுறாங்க. உங்களுக்கு தான் தெரியும் கோர்ட்ல என்னென்ன நடக்கும்னு. எல்லாமே சினிமால காமிக்கிற மாதிரி நடக்குது. ஆமா நான் பார்த்தேன்னு சொன்னவெல்லாம் இல்ல நான் பார்க்கலங்கிறான். இதுதான் ப்ரூஃப்னு காமிச்சவெல்லாம் இது ப்ரூஃபே இல்லங்கிறான். அங்க இருக்கிற குழந்தைங்களோட எலும்புகளை கலெக்ட் பண்ற இதெல்லாம் டிஎன்ஏ எவிடன்ஸ் கரெக்டா? அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்றப்போ ஏகப்பட்ட குளறுபடி நடந்திருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ்அப் பண்ணி விட்டுருக்காங்க. எதுவுமே ஒழுங்கா நடக்கல. ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் தான் சுத்தி நடந்திருக்குது. ஃபைனலி எல்லாமே முடியறப்போ அவங்க அத்தனை பேருமே வந்து அவங்க 2 பேருமே வந்து எந்த தப்பும் பண்ணதுக்கான போதிய ஆதாரங்கள் இல்லைங்கிறதுனால இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கப்போ சுதந்திரமா இருக்காங்கிறது தான் இருக்கிறதுலயே சோகமான விஷயம். இது நம்ம இந்தியால டெல்லி கிட்ட நிதாரியில நடந்திருக்குங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. அண்ட் அதை விட நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுரேந்தர் அண்ட் மொயிந்தர் 2 பேருமே வந்து இப்போ இந்தியால சுதந்திரமா இருக்காங்கிறது தான். ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பத்தி எவ்வளவு டென்ஷன் ஆகும், எவ்வளவு கோபம் வருது. நிதாரி நம்ம இந்தியால இப்போ ரீசெண்டா நிறைய குழந்தைங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் பார்க்க முடியுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அநியாயங்களுக்கு, வெள்ளக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு, வெள்ளக்கார குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு கொந்தளிக்கிற இந்தியர்கள் ஏனோ நம்ம ஊர்ல நம்ம மண்ணுல நம்மளுக்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய தவறுகளுக்கு கொந்தளிக்கிறது கிடையாது. இது ஒரு தேசிய வியாதி மாதிரி போயிட்டு இருக்குது. இனிமே அட்லீஸ்ட் உங்களுக்கு எதிராக உங்க கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்குதுனால், அதுவும் இவ்வளவு கொடூரமா ஒன்று நடக்குதுங்கிற பட்சத்தில் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன குரலை கொடுப்போங்கிறத ஒரு ப்ராமிஸா எடுத்துப்போம். முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஹேவ் சில்ட்ரன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆல்வேஸ் கீப் அன் ஐ. நம்ம சொசைட்டி கேவலமா இருக்குது. குழந்தைங்களை தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். Cheers MGs.